மிக மிக பாரம்பரியமான திருவிழாவான சித்திரை திருவிழாவை பற்றியும் அந்த திருவிழாவினுடைய ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளை பற்றியும் சிறப்புகளை பற்றியும் தான் நாம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சித்திரை திருவிழாவினுடைய 7வது நாள் என்ன ஸ்பெஷல், அது 7வது நாள் என்ன திருவிழா, என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த 7வது நாள் திருவிழாவில் மீனாட்சியும் சொக்கரும் பழையபடி தங்களுடைய மாசி வீதி உலாவை தொடர்றாங்க. இந்த மாசி வீதியில இன்னைக்கு என்ன வாகனத்துல வருவாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நந்திகேஸ்வரர் வாகனத்திலையும் யாழி வாகனத்திலையும் வருவாங்க அப்படிங்கிறதா இன்னைக்கான சிறப்பு. இதுல இன்னைக்கு வழக்கமா காலை மாலை 2 நேரமும் இந்த 2 அம்பாளும் சொக்கரும் வருவாங்க அப்படின்னு சொன்னாலும், இன்னைக்கு காலையில இந்த சொக்கர் மட்டும் கங்காளநாதராக, அதாவது கங்கையை கொண்டு வந்த அந்த கங்கையினுடைய மூர்த்தியான கங்காள நாதராக அவர் மட்டும்தான் காலையில வீதி உலா வருவாரு. சாயங்காலம் தான் அம்பாளும் சொக்கரும் சேர்ந்து வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த 7வது நாளுடைய சிறப்பு. சாயங்காலம் சொக்கர் நந்திகேஸ்வரர் வாகனத்திலையும் அம்மை மீனாட்சி யாழி வாகனத்திலையும் வர்றதுதான் இந்த 7வது நாளுடைய சிறப்பு. இந்த திருவிழாக்கள் ஒரு சம்பிரதாயங்கள், சாஸ்திர சம்பிரதாயங்கள் படி நடத்தப்பட்டாலும் இது எல்லாமே ஒரு மனிதர்களுக்காக, மனிதர்களுடைய ஒற்றுமைக்காக, மத நல்லிணக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்டதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி ஒரு பேருக்கான ஒரு மத நல்லிணக்கம், ஒரு ஓட்டுக்காக செய்யப்பட்டது இல்லைங்க. உண்மையிலேயே மனிதர்கள் மதங்களை கடந்து எந்த விதமான பேதங்களும் இல்லாம ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த திருவிழா. அன்னைக்கு ஆட்சி செஞ்ச மன்னர்கள் மக்கள் கிட்ட உண்மையான ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான நோக்கத்தோட ஏற்படுத்துறதுதான் இந்த திருவிழா. அதை நிரூபிக்கிற வகையில பல சம்பவங்கள் இந்த திருவிழால இருந்துகிட்டு தான் இருக்கு. உதாரணமா இந்த பாவக்கா மண்டபத்துக்கு போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, இந்த தெற்குவாசல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளிவாசலான அந்த பள்ளிவாசலை கடந்துதான் இந்த மீனாட்சி போகணும் வரணும். அப்படின்றப்போ அந்த பள்ளிவாசல்ல இருந்த அந்த ஜமாத்துல இருந்தும் அந்த பகுதியில கடை இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்களும் அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகமும் அந்த மீனாட்சியும் சொக்கரையும் பார்க்க வர்ற பக்தர்களுக்கு பலவிதமான பிரசாதங்கள், தாகத்தை தணிக்க நீர் மோரோ இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதும் ஒரு வழக்கமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த மீனாட்சியும் சொக்கரும் வீதி உலா வரும்போது அவங்களை தரிசிக்கிறதுக்கு வர்றது இந்துக்கள் மட்டும் இல்லைங்க, பல சமயத்தினர், கிறிஸ்தவர்களாகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும், நீங்க எல்லாருமே அந்த வெளியே அந்த மீனாட்சியுடைய அலங்காரத்தையும் அவங்க முன்னாடி ஆடிட்டு வர்ற அந்த கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சியும் ரசிக்கிறதுக்கு ஒரு மனிதர்கள் ஒரு மதங்களை கடந்து ஒரு சாதாரண ஒரு மக்களாத்தான், ஒரு எல்லாரும் இணைஞ்ச ஒரு மக்களா தான் வர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த சித்திரை திருவிழாவினுடைய மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். இதே மாதிரி இந்த திருவிழா எல்லாமே மக்களுக்காக, மக்களுடைய வசதிக்காக, அவங்கள இந்த தெய்வத்தினுடைய எது நடந்தாலும் இந்த மக்களையும் கௌரவிக்கிற விதமா நடத்தப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த 2 நாட்கள் ராமாயண சாவடியிலையும் பாவக்கா மண்டபத்திலையும் போயிட்டு வந்தது. அந்த 2 இடங்கள்லையும் இந்த மீனாட்சியும் சொக்கரும் எழுந்தருளினதுக்கு காரணம் அந்த பகுதி மக்களுக்கு அருள் பாலிக்கிறது மட்டும் இல்லாம அந்த பகுதி மக்கள் இந்த மதுரை மண்ணுக்கும் அந்த தெய்வத்திற்கும் அந்த செய்த இறை தொண்டை கௌரவிக்கக்கூடிய அந்த தேசப்பணியை கௌரவிக்கிற விதமாகத்தான் மீனாட்சியும் சொக்கரும் அந்த இடங்கள்ல அந்த பகுதிகளில் எழுந்து அருளி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில இருந்த மக்கள், அவங்களுடைய சமுதாய மக்கள், அவங்களுடைய வம்சாவளிகள் எல்லாத்துக்கும் மீனாட்சியும் சொக்கரும் போய் அங்க அருள் பாலிச்சு அந்த கௌரவத்தை கொடுத்து அவங்க வம்சாவளியை ஆசீர்வதிக்கிற விதமா தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2 இடங்கள்லயுமே அந்த ஆரம்பத்துல இருந்து எப்போ இந்த வழக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சமுதாய மக்களும் அவங்களுடைய வம்சாவளியினரும் இந்த மீனாட்சிக்கு தொண்டு ஆற்றிய இந்த மீனாட்சியும் அந்த வம்சாவளிக்கு அருள் பாலிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறதா இந்த மதுரை திருவிழாவினுடைய மிக மிக சிறப்பான ஒரு அம்சம். அதாவது திருவிழா அப்படிங்கிறது வெறும் சாஸ்திரம் சம்பிரதாயம் மட்டும் இல்ல, மக்களுக்காகவும் தான் அந்த திருவிழா ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மக்களுக்காகத்தான் கடவுள், மக்களுக்காகத்தான் கலாச்சாரம், மக்களுக்காகத்தான் சாஸ்திரம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு உன்னதமான விஷயம்தான் இந்த மதுரையுடைய சித்திரை திருவிழா. இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.